அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. வரக்கூடிய மாலை அமாவாசை 21ஆம் தேதி அனைவரும் முக்கியமான கடைபிடிக்க வேண்டியது கஷேத்திரத்தில், அதாவது ராமேஸ்வரம் போன்ற முக்கியமான நதிக்கரையில கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல போய் தர்ப்பணம் பண்ணணும். அந்த தர்ப்பணம் செய்யும் போது உங்க முன்னோர்களுடைய அனைத்துடைய பேர், உங்களுடைய முன்னோர்கள் மட்டும் அல்லாது உங்க பங்காளிங்க, உடன் பிறந்தவர், உடன் பிறந்தவருடைய உறவினர்கள், பொண்ணு கொடுத்த இடத்துல, பொண்ணு எடுத்த இடத்துல, அது இல்லாம நம்ம சம்பந்தம் இல்ல இடத்துல, நம்ம நண்பர்கள், நம்ம நண்பர் சார்ந்தது, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஜீவன், பிரயாணி சொல்லுவோம், அதாவது நாய், பூனை, அத்தனை இல்லாதவர்களுடைய பேர் எழுதி அன்றைய தினம் சங்கல்பம் செய்து மாலை அமாவாசையில தர்ப்பணம் செய்யும்போது அனைத்து பித்தர்கள் ஆசீர்வதிப்பாங்க. அதாவது என்ன சொல்றது, 7 தலைமுறைக்கு உண்டான தோஷம் நிவர்த்தி பண்ணும். இந்த மாலை அமாவாசை தர்ப்பணம் 7 தலைமுறைக்கு உண்டான தோஷம் நிவர்த்தி பண்ணும். நான் ஆலயத்துக்கு அதனால அவ்வளோ கூட்டம் ஒவ்வொரு ஆலயத்துல போய் செஞ்சுட்டு வராங்க. அப்போ ஒரு கடற்கரை, நதிக்கரை, அந்த மாதிரி இடத்துல போய் செய்யும் போது அவ்வளவு புண்ணியம் கிடைக்குது. விட்டது தொட்டது சொல்றோம், நம்ம எதுவும் பண்றது இல்லை. நம்ம பித்தர்களுக்கு நம்ம பெத்து வளர்த்து ஆளாக்கி வேலை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு பேரம்பிள்ளைங்கெல்லாம் பார்த்து ஆண்டு அனுபவிச்சு சென்ற பித்தர்களை நம்ம கவனிக்கிறது இல்லை. நம்மளுடைய தாய் தகப்பன் இல்லாம நம்ம இல்லை. நம்மளுக்கு குழந்தை பிறக்குது, நம்ம அந்த குழந்தை மேல நம்ம எவ்வளவு பாசம் வைக்கிறோம், அதே மாதிரிதானே நம்ம மேல அந்த குழந்தை நம்ம பெற்றவங்க பாசம் வச்சிருப்பாங்க வளர்க்கும் போது. இது எண்ணம் இல்லாமல் போகும்போதுதான் தோஷமா மாறுது. எங்க அப்பா இறந்துட்டா, எங்க அம்மா இறந்துட்டா, எங்க தாத்தா இறந்துட்டா, பாட்டி இறந்துட்டா சொல்லதான் தெரியுது. அப்பா இல்லைங்க, ஈஸியா சொல்லிடுவாங்க. அப்பா இல்லைங்க, தாத்தா பாட்டி இல்லைங்க, ஈஸியா வாய் வரும். அவங்க இல்லாம நம்ம இல்லை அப்படிங்கிறது நினைப்பு வர்றது இல்லை பேசிக்கலா. ஆனா வந்தா போயிட்டான், வாழ்ந்தும் போயிட்டான், ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிட்டான். அதை எப்படி சொல்றது, ஆண்டு அனுபவித்து போயிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன செய்தோம், ஜீவிக்கிற காலத்துல நல்லபடியா கவனிச்சிருக்கணும். ஜீவன் இல்லாத காலத்துல, முத்தி அடைஞ்ச காலத்துல அவங்களுக்கு சிராத்தங்கிறது வருடம் தவறாம செஞ்சுட்டு வரணும். இத அனைத்து தரப்பினர்களுக்கும் இது பொருந்தும். ஒரு உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிங்கிறதே கிடையாது. அனைத்து மனிதனாக இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்கள் இல்லாதவர்களுக்கு இந்த சடங்கு உண்டு. அது எந்த மதமாக இருந்தாலும் உண்டு. சிந்து மதம் தான், கிறிஸ்டின் மதம் தான், முஸ்லிம் மதம் தான், ஜெயின மதம் தான் அப்படின்னா கிடையாது. எந்த மதத்துக்கும் முன்னோர்களுடைய வழிபாடு ஒரு நாள் உண்டு. அது நம்மளுக்கு மாலை அமாவாசை. அப்போ அன்றைய தினம் மாதிரி போய் நம்ம பெற்றோர்களுக்கு, தாய் தந்தை இல்லாதவர்கள் அல்லது தகப்பன் இல்லாதவர்களுக்கு போய் அன்றைக்கு தினம் தர்ப்பணம் செஞ்சுட்டு வந்து வீட்டில் அதே மாதிரி போஜனம் செய்துட்டு திருப்தி செய்யணும். காக்கைக்கு அன்னம் விட்டு வைக்கணும். அருகாமையில் இருக்கக்கூடிய கோசாலை, பாடசாலை, அந்த மாதிரி இடத்துல போய் தானங்கள் செஞ்சுட்டு வரணும். அம்மா தானம் செய்யும்போது ஒரு பசுமாட்டுக்கு ஒரு 5 கிலோ தவிடு பின்னாக்கு வாங்கி கொடுங்களேன். எல்லாரும் அகத்திக்கீரை வாங்கி கொடுக்குறாங்க. அகத்திக்கீரை எவ்வளவுதான் சாப்பிடும் ஒரு மாடு, ஓரளவு தான் சாப்பிடும். அது நாக்கு தெவிட்டு போயிடும். நம்ம மாதிரி ஒரு ஜீவன். அது எவ்வளவுதான் நம்ம ருசியான உணவு ஒரு அளவு தான் சாப்பிட முடியும். அது மேல அடுத்த உணவு தான் நம்ம தேடுவோம். சாம்பார் சாதம் சாப்பிட்றோம், பிடிக்கல, அது ரசத்தை கேட்குறோம், அடுத்து மோர் கேட்குறோம். அதே மாதிரி அந்த ஜீவன் எவ்வளவுதான் பசுமாடு சாப்பிடும். அப்ப வெல்லம் கலந்த அரிசி கொடுங்க. வீட்டுல ஒரு 1/4 கிலோ வெல்லம், 1/4 கிலோ அரிசி நல்லா பிசைஞ்சு கொண்டு போய் மாடுக்கு கொடுங்க. மாடு நல்லா சாப்பிடும். தவிடு பின்னாக்கு வாங்கி கொடுங்க பசுமாட்டுக்கு. பசுமாடு யார் வளர்க்குறாங்களோ பாருங்க, அவங்களுக்கு போய் அந்த கொடுத்துட்டு வாங்க. அவங்க எப்படினாலும் யூஸ் பண்ண முடியாது, மாட்டுக்கு தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ உங்களால முடிஞ்ச சக்தி இதோட 5 கிலோவோ 10 கிலோவோ இல்லை ஒரு மூட்டையோ உங்களுக்கு வசதிக்கு ஏற்றபடி நீங்க வாங்கி அந்த பசுமாடு வளர்க்குறவங்க கொடுத்துட்டு வாங்க.
அவர் என்னைக்கு இல்லைனாலும் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு அதை அவர் மாடுக்கு தான் யூஸ் பண்ணி ஆகிறப்ப மாடு சாப்பிட்டு தான் தீரும். உங்க முன்னாடி தான் சாப்பிடணும். ஒரு ஜீவன் சாப்பிடக்கூடிய பொருள் கொடுத்துட்டா அந்த ஜீவன் தான் சாப்பிட்டே ஆகும். அது மாதிரி தானம் செஞ்சுட்டு வாருங்க. வேத பாடசாலையில படிக்கக்கூடிய பிராமணர்களுக்கு அன்னைக்கு ஒருவேளை போஜனம் செய்வீங்க. முதியோர் இல்லத்துல போய் போஜனம் செய்வீங்க. கண் தெரியாதவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்க. கால் ஊனம் இருக்கிறவங்களுக்கு, தொழுநோயாளிகளுக்கு அதெல்லாம் செய்யும் போது இந்த மாலை அமாவாசைக்கு பித்துக்கள் திருப்தி அடைவாங்க. அதுவும் முக்கியமாக 2 கவனிக்கணும். இந்த 2 முதல்ல பசுமாடு பிராமண போஜனம், அடுத்தபடியாக தொழுநோயாளிகளுக்கும் ஊனமுற்றவர்களை கணித்தல் ஆயுள் காரகன் சொல்லக்கூடிய சனியுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் தான் முதியோர்கள் சொல்றது. முதியோர்களுடைய குருவுடைய தன்மை, முதிர்ந்த தன்மை உடையவர் யார்? ஒரு கிரகத்தை எடுத்துட்டா முதிர்ந்த தன்மை சனி, அடுத்து குரு சுக்கிரன், அந்த மாதிரி நிற்கும். ராகு கேது ஆதிக்கம். ஆனா அந்த இளமையாக இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேத பாடசாலையில போய் நம்ம தான தர்மம் செய்யும் போது வித்யா அனுகூலம் கிடைக்கும், செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். பிராமண போஜனம் செய்யும்போது சாபங்கள் நிவர்த்தி ஆகும். ஒரு 10 பிராமணனுக்கு போஜனத்துக்கு அழைச்சு அன்னைக்கு தினம் சாப்பாடு போடுங்க. எல்லாம் செய்யணும், நம்மளுடைய கடமை அது. இல்லைன்னா அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம ஒரு வேளை உணவு வழங்கிட்டு வரும்போது நம்ம பித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மட்டும் அல்லாது முக்கியமாக கஷேத்திரத்துல போய் செய்யுங்க. ராமேஸ்வரம் போகலாம், ஸ்ரீரங்கம் போகலாம், திருப்புல்லானியில் போகலாம். அது மாதிரி நிறைய நதிக்கரை கடற்கரை சார்ந்த இடத்துல எல்லாம் போய் செய்யும் போது, ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன், தீர்த்தம் கண்டிப்பா இருக்கணும். அந்த தீர்த்தத்துல தர்ப்பணம் பண்ணிட்டு போய் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த தீர்த்த ஸ்நானம் பண்ணிட்டு மூர்த்தி தரிசனம் பண்ற அளவுக்கு இருக்கணும், மூர்த்தி தரிசனம் கிடைக்கணும். அப்போ அந்த சுவாமிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு, தர்ப்பணம் பண்ணிட்டு சாமி தரிசனம் பண்ணக்கூடாது. ஒரு சில பெருமாள் ஆலயம், சிவன் ஆலயத்துல தர்ப்பணம் பண்றாங்க. தர்ப்பணம் பண்ணிட்டு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பித்தர்கள் சாந்தி அடையாது. பித்தர்களுக்கு உண்டான கடமை தர்ப்பணம் பண்ணிட்டோன்னா உடனே ஸ்நானம் பண்ணணும். அன்றைய தினம் மாலை அமாவாசைக்கு ஸ்நானம் பண்ணிட்டு பிண்ட பிரதானம் சொல்லலாம். பிண்டம் கரைச்சாச்சா, அந்த பிண்டம் கரைச்சாச்சுன்னு அந்த கையோட ஸ்நானம் பண்ணணும், முழுங்கி எழுந்திருச்சணும். அப்ப அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம தர்ப்பணம் செய்யும்போது அங்கங்க கடல் கரை இருக்கும், அங்கங்க நதி கரை இருக்கும், எங்கெங்க உங்களுக்கு வசதி இருக்கோ அத்தனை இடத்துல போய் அந்த தர்ப்பண புண்ணியங்களை தேடிக்கணும். நம்ம யாருக்காண்டி செய்யறோம்? நம்ம வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் யார்? அவங்க சார்பா நம்மளுடைய பெற்றவங்க சார்பா தான். நம்ம தாய் தோப்பன் இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை. ஆனா நான் தான் பெருசுன்னு வாழ்றேன் பாரு, அதுவே மிகப்பெரிய சாபமாக நின்று வருங்கால சங்கதிகளுக்கு அது பாபமா மாறி பித்ருதோஷம் இருக்குது ஜாதகத்திலே, சர்ப்பதோஷம் இருக்குது ஜாதகத்திலே, கன்னி தோஷம் இருக்கு ஜாதகத்திலே, குரு சாபம் இருக்குது ஜாதகத்திலே, முன்னேற்றம் இல்லை. அப்ப முன்னேற்றம் வேணும்னா என்ன செய்யணும்? அது தேடி கண்டறியணும். அது தேடி கண்டறியாத பட்சத்தில் நீங்க விமர்சனம் அடைய முடியாது. நீங்க செய்யற தவறுக்கு வருங்கால சங்கதிகளுக்கு அது பாவத்தை சேர்த்து வைத்ததுக்குண்டான சமம். சொத்து வைத்து சென்றால் பங்காளிகள் பங்கு, பிள்ளைகள் பங்கு, பேரம் பேத்திகள் பங்கு சொல்றோம். அதே அளவுதான் பாவமும் சேரும். பாவத்தினுடைய பங்கு நம்ம அந்த வருங்கால சங்கதிகளுக்கு சுமை வைத்து கொள்ள கூடாது, அதை வைத்து செல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கற்பனை கிடையாது, இதுதான் யதார்த்தம். கற்பனையா சொல்றேன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் யதார்த்தம். எந்த உடைய சரித்திரத்தை நீங்க எடுத்து படிச்சா பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. பித்தருடைய சரித்திரம் எடுத்து படிச்சா புரியும். அப்ப முன்னோர்களுடைய கடமை செய்யாத பட்சத்தில் பல வகை இருக்குது, ஆயிரக்கணக்கான வகை இருக்கு பித்திரு தோஷம் உண்டாகிறது. சின்ன விஷயத்து கூட பெரிய தோஷம் உண்டாயிடும். அதனால்தான் ஒருத்தன் செல்வந்தரா இருக்கிறார், ஒருத்தங்கிட்ட சாபம் வாங்கிட்டான், செல்வமே அழிஞ்சிச்சு. அவன் செல்வம் சேர்க்கும் போது எவ்வளவு உழைச்சிருப்பார், எவ்வளவு இது பண்ணியிருப்பாரு, எவ்வளவு இது பண்ணிட்டு இருப்பாரு.
எவ்வளவு ஜெயிச்சு வந்திருப்பார் வாழ்க்கையில. ஆனா அத்தனையும் அவனுக்கு ஒருத்தனுடைய சாபத்தால் அழிந்து போயிட்டது. நல்லவர் சாபம் படித்து விட்டது அப்படின்னு சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்? நல்லவருடைய பாவம், நல்லவருடைய சாபம் படித்து விட்டது. அது நிரூபணம் ஆயிடுச்சு, பொய்க்கல. அப்போ வயிற்றறிச்சல் சொல்லலாம். அது பேர் என்ன சொல்லலாம்? வயிற்றறிச்சல் வாங்கிக்கிட்டுதான். இந்த வயிற்றறிச்சல் தான் அவனுக்கு அழிவுக்கே காரணம். அது நடைமுறை வார்த்தைக்கே வருது. ஒரு சாதாரண சாமானியருக்கு கூட அந்த வார்த்தை வந்து புரியுது. ஆனா கர்மாவுடைய நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இத்தனையும் மறைக்குது. அதனால ஞானம் பெற்ற தன்மையாக இருந்து நீங்க வந்து உங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வரும்போது வாழ்க்கையில மேலோங்கு நிற்கக்கூடிய தன்மை கொடுக்கும். பித்ரு சாபம் நிவர்த்தி பண்ணீங்க, கோ சாபம் நிவர்த்தி பண்ணுங்க, கிரக சாபம் நிவர்த்தி பண்ணீங்க, எல்லா வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு கைகூடும். அதிலே குறிப்பாக குல தெய்வத்துக்கு சேர்த்து தர்ப்பணம் செய்யும் போது குலம் காக்கும் அப்படின்னு சொல்லுவோம். குலம் காக்கும் குல தெய்வத்துக்கு சேர்த்து ஒரு ஒரு பூஜை அன்றைய தினம் செஞ்சு கொள்ளும் போது அந்த நாளில் ஏற்படக்கூடிய சாபங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்து வாழ அந்த தெய்வமே நம்மளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதனால சொல்லுவாங்க, பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு உயிர் மாய்க்கணுமா யம தர்மராஜர் வர்றாரா, குல தெய்வத்துக்கிட்ட கேட்டுதான் யம தர்மராஜர் வர்றன்னு சொல்லுவாங்க. அப்ப யம தர்மராஜருக்கு இருக்கக்கூடிய கட்டளை அந்த குலத்தை கட்டி காத்த குல தெய்வத்துக்கு. அப்ப குல தெய்வத்துக்கு முறையாக கும்பிட்டு முறையான பிராய்த்தம் முறையான வழிபாடு செஞ்சுட்டு இருந்தா குலதெய்வம் அவள் பூர்ண ஆயுள் இல்லாமல் நடுவுல வந்து அந்த ஆயுள் வந்து எடுக்க அனுமதிக்க மாட்டாங்க. இல்ல இவங்க வந்து கரெக்டா நடந்துக்கிட்டாங்க, எனக்கும் கவனிச்சது மட்டும் இல்லாம மற்ற அனைத்து தெய்வத்துக்கும் திருப்தி பண்ணியிருக்காங்க, அது மட்டும் அல்லாது அவங்க முன்னோர்கள் சேர்த்து ஆத்ம சாந்திக்கு அவங்க வழி நடத்தியிருக்காங்க, பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க, தர்ப்பணம் பண்ணியிருக்காங்க, பூஜை பண்ணியிருக்காங்க சொல்லி அவங்க ஆயுள் வந்து நீடிக்கும். அப்போ அல்பாயுசில் போகாது. அதனால இத்தனையும் வந்து சாஸ்திரத்துக்கு உண்டான மறைமுகமான இருக்கக்கூடிய தன்மை. ஆகவே இது முறையாக கையாண்டு உங்க பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து வெற்றி அடைய வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க வளமுடன்.